ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. அனிருத் ஏகர் ரகுமான்ட்டு இந்த பொண்ணு எல்லாத்தோடையும் ஃபோட்டோ எடுத்துருக்குது. பார்க்கறதுக்கு வேறு ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவேளை நடிகையாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி உங்களை போலவே எனக்கும் விழுந்துச்சுங்க. சரி யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தேடி பார்க்கும்போது அங்கே தெரிஞ்சது இது ஃபேமஸான ஒரு டைரக்டரோட பொண்ணு. ஃபேமஸான டைரக்டரா யாராவது அப்படின்னு கேட்டிங்கன்னா KS ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட செகண்ட் பொண்ணு தாங்க இது. இந்த பொண்ணு பேர் ஜஸ்வந்தி ரவிக்குமாருங்க. KS ரவிக்குமாருக்கு மொத்தம் 2 பெண்களுங்க. இரண்டாவது பெண்ணு தான் இந்த ஜஸ்வந்தி ரவிக்குமார். முதல் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜனனி ரவிக்குமார். முதல் பொண்ணுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சுங்க. இது இரண்டாவது பொண்ணுங்க. எப்படி தான் நம்ம பசங்க சோசியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு 2 பொண்ணுங்க. ரெண்டாவது பொண்ணு நடிக்க வந்துருச்சு. முதல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி டைரக்டர் KS ரவிக்குமாரோட முதல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. ஒருவேளை இவங்களும் படத்தில் நடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல KS ரவிக்குமார் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாச்சு இல்லையா. ஒருவேளை அந்த படத்திலேயே நடிக்க வச்சாலும் கூட நடிக்க வைக்கலாம். இப்ப சோசியல் மீடியால ரவிக்குமார் சாரோட பொண்ணோட கியூட்டான போட்டோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரவிக்குமார் சார் டைரக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டி நியூஸ், சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜென்ரல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ககுபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.